வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ இங்கிலாண்டை சூப்பரா தோக்கடிச்சிட்டாங்க. பட் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் ஷ்ரேயாஸ் ஐயரோட இன்னிங்ஸ் தாங்க. 59 of 36 balls. ஆக்சுவலா இந்த கேமோட ரியல் கேம் சேஞ்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஷ்ரேயாஸ் ஐயரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியா வேற அண்டர் ட்ரபிள். ஓகே, 19-2 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில் அதர் எண்ட்ல இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிபிக்கலா ஓடி இன்னிங்ஸை பேஸ் பண்ணி விளையாடுவார். பட் யாராவது ஒருத்தர் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். ஷ்ரேயாஸ் ஐயர் அதை பண்ணுவாரா? நம்மளுக்கே டவுட்டா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவரும் வந்து ஓடிஐஸ் விளையாடுறாரு. ஸோ எப்படி விளையாட போறாருன்ற மாதிரி நம்மளுக்கே நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ஆனா அந்த மனுஷன் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை மிட் விக்கெட்ல ஒரு 6 அடிச்சுட்டு அப்புறம் தூக்கி தலைக்கு மேல ஒரு 6 ஒன்று அடிச்சாரு பாருங்க. அப்ப தெரிஞ்சது ஓகேடா இன்னைக்கு வந்து மரண கேமியோ இருக்குன்னு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. அதுக்கப்புறம் பிரைடன் டார்ஸ் ஓவர்ல ஒரு 3-4 பவுண்டரி ஒரு ஃப்ளோல இருந்தாருன்னு தான் சொல்ல முடியும். ஜாஸ் பட்லர் அவ்வளவு சூப்பரா ஃபீல்ட் செட் பண்ணியிருந்தாரு அட்டாக்கிங்கா. எப்போ ஷ்ரேயாஸ் ஐயர் கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரோ அவரும் பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட் பண்ணிட்டாரு. அந்த டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட் பண்ணதுனால இன்னொரு ரெண்டுல சுமன் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நிஜமாவே ஷ்ரேயாஸ் ஐயர் ஓட இன்னிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும் மக்களே.